ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜிபிஏ கடல் ஸ்பர. ஒரு வேளையாக கரையை கடந்துருச்சு புயல். முதல் நாள் நம்ம கடலுக்கு கிளம்பிட்டோம் 10 நாளைக்கு அப்புறம். இப்போ நம்ம நண்டு வலை தான் படுக்க போகிறோம். நம்ம படுத்து நைட்டு தான் நம்ம வலை எடுக்க போவோம். இவன் என்னடா படுக்கிறதுங்கிறானேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதோட மீனிங் என்னென்னா, கடலில் வந்து வலையை விட்டுட்டு வருது. நம்ம மீனவங்க யாருமே வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த விட்டுட்டு போயிருச்சு அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த படுத்துருக்கு, அந்த நிற்கிது, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது ஒரு அவதூறு சொல்லலாம் நினைப்பாங்க. அது ஏன் அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னா, நம்ம கடலுங்கிறது வந்து நம்ம யாருக்கும் சொந்தம் கிடையாது. நம்ம கடலில் வலையை விட்டுட்டு வரோம்னா எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. நம்ம வலை அந்த இடத்துல தான் இருக்கும், இல்லை வேறு எங்கேயும் போகாமல் என்ன வேணால் நடக்கலாம் கடலில். ஏன்னா ஒரு லாஞ்சில் வந்து அடிக்கலாம். ஏன்னா அதனால் அந்த மாதிரி வார்த்தையை வந்து கடலில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பொறுமையாக தான் நம்ம வலை இறக்கணும். நம்ம கொஞ்சம் வேகமாக இறக்கணும்னா வலை வந்து மாட்டி பிஞ்சிரும். அதே மாதிரி டிரைவர் வந்து பின்னாடி பார்த்துக்கிட்டே வருவாங்க, காத்தாடியில் வலை மாட்டுதா இல்லையான்னு அதையும் பார்த்துக்கிட்டு பின்னாடி போட்டு எதுவும் நம்ம வலை மேலே வைக்கிதான்னு பார்ப்பாங்க. முன்னாடி போகிற போட்டு எதுவும் நம்ம வலை மேலே இறக்கிறதா இல்லையான்னு பார்த்து அதெல்லாம் கவனிச்சிட்டு வரணும். டிரைவரோட வேலை இது. அது இல்லாமல் அதையும் பார்த்துட்டு பாயிண்ட்டும் வந்து நம்ம டிரைவர் தான் பார்த்து கையில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். ஓகே, வலை மேலே எதுவும் வருதா, அதில் கரெக்டாக இருக்குதா, பாயிண்ட் ஒர்க் ஆகுதெல்லாம் பார்த்துட்டு வருவாப்புல. அது நம்ம இந்த வலையை வச்சு முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எப்படியும் ஒரு 40 நிமிஷம் ஆயிரும். அதில் அவ்வளோ கேர்ஃபுல்லாக வைக்கணும் வலையெல்லாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இவன் என்னடா 1 மணிக்கு எழுந்து குட் மார்னிங் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. நம்ம இப்போ கிளம்புனா தான் நம்ம 3 மணிக்கு நம்ம வலையை பிடிக்க முடியும். 3 மணிக்கு வலை எடுக்க ஆரம்பித்தா தான் நம்ம லாஞ்சி வரத்துக்குள்ளே வலையை எடுத்து முடிக்க முடியும். லாஞ்சி வந்துட்டால் நம்ம வலையை அடித்து சேதம் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்ம இவ்வளோ சீக்கிரமாக நம்ம கிளம்பிட்டோம். ஒரு வேளையாக நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நம்ம வலை பக்கத்தில் போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு வேளையாக நம்ம வலை பக்கத்தில் வந்துவிட்டோம். 1 கிலோமீட்டர் 250 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம இருக்கோம். நீங்கள் நினைக்கலாம், இவங்க என்னென்ன நைட்டில் வலையை விட்டுட்டு வந்துடுறாங்க, நம்ம நைட்டில் எப்படி வலையை பிடிக்கிறாங்க. இந்த நம்ம ஜிபிஎஸ் வச்சு தான் பிடிப்போம். இதை பற்றின ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம போடுவோம். நம்ம வலை பக்கத்தில் வந்துட்டு நம்ம வலையை பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டு இருட்டில் ஒன்றும் தெரியாதனால நம்ம லைட் ஆன் பண்ணிக்கலாம். லைட் ஆன் பண்ணிட்டு வலையை எடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம
இன்றைக்கி நம்ம வலையில் நண்டு வருது, ஆனால் நம்மளுக்கு வந்து இருட்டு நம்மளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது. நம்ம விடிஞ்சோடனே நம்ம நண்டு எவ்வளோ நண்டு வந்துச்சு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இருட்டில் நம்மளுக்கு தெரியாதனால கரெக்டாக நைட்டு 1 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும். 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம வலையை வந்து சேர்ந்துருக்கோம். வலையை வந்து நம்ம பிடிக்க ஆரம்பித்து கரெக்டாக 2-2.5 மணி நேரம் நம்ம வலையை எடுக்கிறதுக்கு. இதே நம்மளோட காற்றோட அழுத்தம் வேகமாக இருந்துச்சுன்னா போட்டை வந்து டிரைவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால ஒரு 2.5 மணி நேரம் அவ்வளோ ஆகும். இதே காற்றோட அழுத்தம் கம்மியாக இருந்தால் 2 மணி நேரத்தை நம்ம வலையை எடுத்துடலாம். நம்ம அதே மாதிரி கரையை போகிறதுக்கும் சரி 2 மணி நேரம். அது நம்ம போகிற டிஸ்டன்ஸை பொறுத்து நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வைக்கலாம்னா ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம். இதே வந்து ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போனோம்னா இப்போ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும். வலையை எடுத்து முடிச்சாச்சு. நம்ம இதோட கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. நம்ம காற்று நம்மளுக்கு சாதகமாக அடிக்கிறதுனால நம்ம பாய் மரத்துலேயும் இன்ஜின் பண்ணலாம். இதனால நம்ம சீக்கிரமும் நம்மளால் கரையை போக முடியும். நம்மளுக்கு டீசலும் மிச்சமாகும். அது இல்லாமல் நம்ம பிடிச்ச மீனை வந்து 10 ரூபா கூட வைக்கும். எதனால் சொல்கிறேன்னா நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டே போகிறதுனால இப்போ ஏலம் வந்து நம்ம மீனை வந்து அதிகமாக கேட்பாங்க. அடுத்தடுத்த ஸ்டாக்கு வரையில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க ஸ்டாக்கு அதிகமாக அவங்க ஏலம் கேட்காம அந்த மீன் அதிகமாக ரேட்டுக்கு விற்காது. அதனால தான் நம்ம மீன் கொஞ்சம் வெளில சீக்கிரமே போனால் நம்ம மீன் கொஞ்சம் அதிகமாக விற்கும். நம்ம பிடிக்கிற மீனை எங்கே கொண்டு போய் நாங்கள் விற்கிறோம், எவ்வளோ விற்கிது, அது விற்றது போக நம்மளுக்கு டீசல் செலவு, நம்மளோட செலவு எல்லாம் போக நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது ஒரு ஆளுக்குங்கிறது வந்து அதை பற்றின வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து உங்களுக்காக ஒன்று போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிக்கிறது. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம்.